பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் வாசுதேவன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்ற வருகை தந்துள்ள தோழர் மாவட்ட செயலாளர் ஏழுமலை அவர்களே, மாவட்ட பழங்குடியின போராட்ட முன்னணியுடைய பொறுப்பாளர் மாணிக்கம் அவர்களே மற்றும் புதிய ஜனநாயக செயலாளர் முன்னணி மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற பாலாறு பாதுகாப்பு சமூக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, இந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 100 நாட்களுக்கு மேலாக இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சமீபமாக 4 பெண்கள் காலவரையற்ற 2வது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட அவர்கள் சரியான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 4 பெண்கள் இன்று சென்னையில் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய ஆளுகின்ற மோடி சர்க்காராக இருக்கட்டும், மாநிலத்தில் ஆளுகின்ற ஸ்டாலின் சர்க்காராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லாம் தனியார் மயம், எல்லாம் காங்கிரஸ் மயம், எல்லாம் கார்பரேட் மயம் என்ற நோக்கத்தில் தான் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பாதிப்பினால் இன்று அனைத்து பிரிவு மக்களும் இந்த ஆட்சியாளருக்கு எதிராக இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாராடு இயக்கம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா நீரவத்தை பாதுகாக்க வேண்டும், ஆறுகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இவர்கள் நகரத்தை பாதுகாக்க வேண்டும், தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தூய்மை பணியாளர்கள் இன்று போராடி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தாமல் இந்த தூய்மையை பாதுகாக்க முடியாது. நகரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தூய்மை பணியாளர்களுடைய குறைந்தபட்ச ஊதியம் நிரந்தர பணி என்பது உருவாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நகரத்தை பாதுகாக்க முடியாது, இந்த தூய்மையை பாதுகாக்க முடியாது. தோழர்களே, உங்களுடைய போராட்டம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா தோழர்கள் பேசுங்கள் சொன்னாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு கூட பயப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் இந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நந்தகுமார், அணைக்கட்ட தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய நந்தகுமாருடைய மருத்துவர் தான் இந்த மாநகராட்சியிலே ஒப்பந்த பணி எடுத்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் தான் காங்கிரஸ்களாக இந்த தொழிலாளர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக நாம் ஒப்பந்த பணியாளர்கள் மட்டுமல்ல அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள். அடுத்ததாக ஏசினுடைய மாவட்ட செயலாளர் ஏழுமலை அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அன்பார்ந்த தோழர்களே, இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் தலைமை காங்கிரஸ் நடத்தும் தோழர் வாசுதேவன் அவர்களே, சிபிஎம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சரோஜா அவர்களே, ஏசினுடைய மாவட்ட செயலாளர் சிந்துஜன் அவர்களே, பழங்குடி போராட்ட முன்னணி மாவட்ட செயலாளர் தோழர் மாணிக்கவர்களே, பாலாறு பாதுகாப்பு உறுப்பினர்களுடைய பரசுராம் அவர்களே, வந்திருக்கும் எஸ் மகேஸ்வரி அவர்களே, வடிவேல் அவர்களே, செந்தில்நாத் அவர்களே, ஆறுமுக அவர்களே, புவனேஸ்வரர்களே, கோகிலா அவர்களே, செல்வம் அவர்களே, கே குமார் அவர்களே, கிரி அவர்களே, எஸ் பரத் அவர்களே, கமல்நாத் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, யுவராஜ் அவர்களே, வேலு அவர்களே, ராமநாதன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, செல்வம் அவர்களே, அத்தனை பேருக்கும் பணியான நான் சார்ந்த ஏஐசிடிசி பேச்சு அமைப்பின் சார்பாகவும் சிபிஎம்எல் கட்சியின் சார்பாகவும் பணியான நீங்கள் புரட்சிகரமான வார்த்தையை தெரிவிக்கிறார். என்னன்னா, இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் கேவலமா அவ்வளோ கேவலமா போச்சு. இன்றைக்கு வேலூர்ல எத்தனையோ கார்பரேட் கொள்ளை கார்பரேட் செயல்படுறது இன்னைக்கு புள்ளுங்கள்லாம் இருக்குதுங்க. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு
நீங்க பஸ் ஸ்டாண்டா கட்டுறீங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் எத்தனை கோடி இருக்குன்னா இன்னைக்கு தூய்மை பணியாளர் நாங்க என்ன கேட்கிறோம், அவங்கள வந்து பணி செய்யறோம், சாப்பாடு போடுறோம், அது பண்றோம், இது பண்றோம், தார சட்டத்தை அடித்து கொள்ளுகிறார் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் வருது முன்னாடி ஒரு பேச்சு பேசுறாரு, கரெக்டா இருக்கணும். நான் வந்துட்ட ஆட்சிக்கு தூய்மை பணியாளர் 10 முதலாக கையெழுத்தினேன், உங்களுக்கு வந்து நான் பணி செய்ய வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதி கேட்டாருப்பா எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் வந்து கொரோனா காலத்துல தன் உயிரை பணி வச்சு எவ்வளவு சேவைகள் செஞ்சு வந்தார். தூய்மை பணியாளர் கொரோனா காலத்துல சொந்தக்காரன் செத்துட்டா கூட போய் பார்க்க முடியாது அந்த நிலைமை. ஐயோ இந்த கொரோனா தொட்டிக்க நான் போக மாட்டேன் அப்படின்ற காலகட்டத்தில் எல்லாம் இருந்தாங்க. அதையும் மீறி எல்லாத்தையும் பண்ணாங்க. மோடி என்ன பண்ணாரு, அவங்க தாலிக்கு பூஜை பண்ணாரு, பாத நமஸ்காரம் பண்ணாரு, பூ போட்டாரு, என்னென்ன பண்ணாரு. அதெல்லாம் எதுவுமே செய்தி சாக்கல. இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் வந்து பணி கேட்கறாங்க. எங்களுக்கு வந்து என்ன கேட்கறோம், பணிகளை செய்ய எங்களுக்கு எந்த சலுகை தேவை எல்லாம் சொல்லுங்க. காலை சாப்பாடு இடமா போற அதே போட்டு முடிச்சுங்க. அப்பலாம் அது எப்போ பட்சா இப்போ வந்து புதுசாக அவங்க என்ன கேட்கறோம், எங்களுக்கு நிரந்தரம் வேணும். இன்னைக்கு வந்து சென்னையில தொடர் போராட்டம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 நாளாக இன்னைக்கு ரிட்டன் மாநிலம் இன்னைக்கு தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கார். என் தொடர் மாநில தொடர் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சென்னையில பார்த்தாக்கா உயிர் கொடுத்து போற ஒரு அம்மா போராட்டத்தை போட்டு அவங்க மயக்கம் போட்டு மீட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டு நிலைமை இருக்கிறாங்க. உயிருக்கு 2 பேர் செலுத்தவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்களுக்கு பரிசு வைக்க முடியல. எங்களுக்கு இன்னைக்கு தொடர்ந்து 110 120 நாளாக இருந்தாங்க. நான் என்ன வேலை செஞ்சேன், நான் எங்க போவேன், என் பிள்ளைங்க எப்படி படிக்கட்டான், நான் எப்படி ஃபீஸ் கட்டுறதுனால வந்து இன்னைக்கு சென்னையில தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க நிலைமை பார்த்துக்கலாம். கொஞ்சம் கூட சொல்லி சாக்கல. இந்த சேகர் பாபு இருக்கிறாரு, சேகர் பாபு அம்மா பிரியா இருக்கிறார். அம்மா பிரியா இவங்களே பண்றா, இவங்களே பண்ணக்கூடாதா, தூய்மை பண்ணக்கூடாதா, என்னதான் பண்றதே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சேகமே கஷ்டமா இருக்கு. தூய்மை பணியாளர் இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் வருவாங்க, 1000 கையை திருட்டு வர முடியும், வருவாங்க. இன்னைக்கு வந்து பெருசான மனிதர்கள் இங்க கொண்டு வர முடியல. நான் கொண்டு வந்தாக்கா உங்களை வேலையை போட்டுவேன், சத்தம் செய்ய அப்படி மிரட்டு அடக்குமுறைகள் அடக்கி கொண்டு வச்சிருக்கிறார்கள். அதுதான் இந்த நிலைமை, அதுதான் இந்த நிலைமை. அதனால்தான் வந்து தூய்மை பண்ண வர நீ எப்படி சொன்ன வர கண்டிப்பா வர எங்களுக்காக போராடி கொண்டிருக்கோம். ஏஐசிபி பொதுச்சபை தொடர்ந்து போராட்டம், எல்டிசி ஏஐசிபியும் பொதுத்த மக்கள் போராடி கொண்டிருக்க சென்னையில் இன்னைக்கு வந்து எத்தனை சங்கம் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை கட்சிகள் இருந்தாலும் இன்னைக்கு தொடர்பு பிறந்த மக்கள் அருமையாக நின்று எங்கள் போராட்டம் கண்டிப்பா வெற்றி பெற நிச்சயமாக இது வருகிற தேர்தல். இந்த தேர்தலில் சரியான பாட புகட்டுவதாக எங்களுக்கு தெரியும். எல்லாம் தில்லாங்க வேலை பண்றீங்க. நீங்க வந்து ஓட்டை வாங்கும் போது ஒரு பேச்சு நீங்க எப்படி பாரு, நான் இதே போல ஆட்டோ ஓட்டுறீங்க பாருங்க. நீங்க ஆட்டோ தொழில் நசுக்கி போயிருது. ஆந்திர அரசு ஆந்திரா தடுப்பு 30 கிலோமீட்டர் ஆந்திர அரசு. இன்னைக்கு ஆந்திரா சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு 15,000 போடுறாரு. ஆட்டோவோட தொழில் 15,000 போடுறாரு. இங்க என்ன பண்ற இந்த அரசு 15,000 போடல. எங்களை வஞ்சிக்கு கூட இல்லை, இலவச பஸ் ஆந்திரா சதவீதம் இருக்குங்க. ஆந்திரா அரசு என்ன சொல்லு, என் நாட்டுக்காரன் ஆந்திரா அரசு உங்களோட இலவச பஸ் கூட கொடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ற, யார் வந்தாலும் இலவச பஸ் விட்ட ஆந்திரா யாரும் ஓட்டு போட்டோம், இந்தியர்கள் ஓட்டு போட்டோம், ஆந்திராக்காரனோடு இங்க இலவச பஸ் அந்த மாதிரி இங்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஆட்டோவில் ஓட அதிகமாக தென்கட்ட ஓடுறாங்க. இன்னைக்கு ஆட்டோ போய் ஒண்ணுமே இல்லை, இலவச பஸ் ஓட்டுங்க. இன்னைக்கு 20 வருஷம் 5 வருஷம் ஆட்டோவில் வந்து 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் 10,000 20,000 12,000 போடுறேன். 8 சேனல் கட்டினாலும் நான் வந்து எஸ்டியே பண்ணுவேன், அந்த ஜியோ இது பண்ணுவேன். ஆட்சியை பேர் சொல்லுறேன். ஆட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கு. மொத்த ஆட்டோக்கள் திரட்டி ஆட்சியாளர் கலெக்டர் முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டு இருக்கிறோம். இதை வந்து சும்மா விட மாட்டோம். உண்மையே இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளர் வயிறு பத்து ஏறியுது. இன்னைக்கு வந்து ஆட்டோ தொழிலாளர் எதுக்கு கொள்ள அடிக்கிறது எழுதாங்க. அந்த அரசாங்கமே நீங்களும் வழி வைத்துக் கொடுங்க. நேர்மையா போறது இதுதான். ஒரு திருட கொள்ளாடு எல்லாம் உங்க அரசாங்கம் தான் காரணம்.
இருக்கலாம். உண்மையே சொல்லலாம், அரசாங்கம் காரணம். நீங்க ஆட்டோ பார்வைக்கு பர்மிட்டு தேவையா? பர்மிட்டு ஒரே ஒரு கம்பெனி தான் நீங்க பெருமை என்பது தேஜா கம்பெனி. இன்னைக்கு 8 கம்பெனி வந்துச்சு. 8 கம்பெனி வந்து எப்படி நீ காசு சூட்கேஸ் வந்து உள்ள ஏசிக்கிட்டு வாங்குற. இந்த ரோட்ல போராடுவாரு போலீஸும் ஆட்டோவோட நாங்களே வந்து போராட்டம் பண்ணிக்கிறோம். நீ நானே கஷ்டம் அவங்களே நேர் பண்ண மாதிரி இருக்குது. இன்னைக்கு பப்ளிக் இன்னைக்கு ஒரு ரோடு தெரியுதா? காட்பாடி எத்தனை போகவே முடியாது. காட்பாடி போன 10 நிமிஷம் இருக்கலாம். இந்த காட்பாடி சென்றதுனாக்க ரயில்வே ஸ்டேஷன் செஞ்சுக்கிட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது. அதுதான் நீங்க அவ்வளோ இல்லை. எப்படி இன்னைக்கு வந்து பாலம் போடுறது சொன்னாங்க. அந்த பாலம் போடுற திட்டம் முடியல. இந்த ஆட்சியை முடிய போகுது. இனிமே பாலம் போட்டு என்ன பண்றது? ஓவரத்துக்கு போட்டு என்ன பண்ணுறது? ஒன்றுமே கிடையாது. இதுதான் நிலம். மக்கள் வந்து மக்களாக மதியது. இந்த தூய்மை பணியாளர் நினைச்சாதான் எங்களுக்கு உண்மையே சம்பளம் 400 ரூபா சம்பளம் கொடுக்குற தூய்மை பணியாருக்கு. நாங்கள் கேட்டோம்னா 7 சம்பளம் கொடுக்கணும். 160 ரூபா. இது வந்து இடத்தருகர் கூலி. அவங்க கூலி அவங்களே கஷ்டப்படுறாங்க. அந்த கூலி வந்து பங்கு போட்டது அசிங்கமா இருக்குது. இல்லையா? ஒரு லட்சம் வராத ஒரு ஆள் தனி 7,000 ரூபாய் மேல 8,000 ரூபாய் வெளியிடாங்க தனியா. அவனை தூய்மை பணியாளருடைய சம்பளத்தை அவனே கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் நீங்களே செய்வீங்களா? தூய்மை பணியாளர் வேலை நீங்க நாய் செத்து போகுது, தூய்மை பணியாளர் போகலாம், கோயில் செத்து போகுது, ஆறு செத்து போகுது, ஆம்பை செத்து தள்ளி செத்து போகுது. அவன் காவல மனத்துல அழுறாயா? பச்சை சொன்னாக்கா தேவை தீ அள்ளி போடுறான். தூய்மை பணியாளர் அந்த வேலையை நிரந்தர செய்ய உண்மையா பாராட்ட வேண்டிய விஷயம். மேடையில் ஏறி வந்து மேடை பேசி பேசுங்க அழகில் அதை வந்து செய்தியை காட்டணும். அதுதான் வந்து இந்த தமிழக முதல்வர் சொல்றேன். முதல்வர் என்ன கூட்டம் காட்டுறாரு. இன்னும் சில பின்னாடி ஒரு உண்மையை சொல்ல வந்துட்டா இன்னும் நம்பி போராட்டம் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து அந்த தூய்மை பணியாளர் வந்து தூய்மை பணியாளர்கள் செய்தி சாட்சியாக அரசு முதல்வர் உண்மையை வந்து காரியம் யாரும் மறக்க முடியாங்க. சொல்றாங்க உண்மையே உங்களாதான் இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்க வாக்குறுதி பார்த்தீங்களா? நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தாக்கா கண்டிப்பா தூய்மை பணியாளருக்கு முதல் கையாட்டம் விடுவேன்னாரு. அவர் என்ன முதல் கையில 10 தான் போட்டாரு. ஆட்டோ வாட்டர் அடிச்சாரு. நீங்க ஆட்டோ வாட்டர் வச்சுட்டே இருந்தாரு. 10 லட்சம் பேர் நீங்க ஆட்டோ ஓடுறோம். நீங்க 2 லட்சம் பேருக்கு நீங்க 15,000 போடுறாரு. அந்த சங்கர்பாபு நாயுடு நீங்க என்ன போடுறாரு? 20,000 எல்லாம் ஏறி போச்சு. கடை கொடுக்கணும். பெட்ரோல் டீசல் வேலை இன்னைக்கு என்ன மாநில இன்னைக்கு சிஎம்பி ஆட்டோ வந்துச்சு. அதை ஒழிக்கிட்டு இந்த மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் பண்ற தொழிலாளர்கள் வேலை நாங்கள் வந்து மத்திய வேலை மாறி கொடுக்கல. அதனால தான் வந்து சீட்டிங் வேலை பண்றது 15,000 வருஷம். ஆனால் ஆட்டோ கூட வந்து 10,000 20,000 பண்ணாதான் நம்ம இந்த ரெஸ்ட் பண்ணதான் விட்டு வேணுங்கிறான் பாரு. அதனால தான் இந்த வேலை எல்லா வேலையும் தெரியும். ஆனா வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய ஒரு முற்றுகை பண்ணுவாங்க. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரம் கண்டிப்பா நிரந்தரம் செய்யணும். பேச வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி. வணக்கம். நன்றி தோழர்களுக்கு. அடுத்தபடியாக பழமொழியார் போராட்ட முறையினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஏ மாணிக்கம் அவர்கள் தற்பொழுது கண்டன உரையாற்றுவார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் ரயில்வே இயக்கத்தினுடைய ஏஐசிசியினுடைய மாவட்ட தொழிலாளர் எஸ் ராஜ்கோவில் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய ஏஐசிசியினுடைய மாவட்ட செயலாளர் ஏழுமலை அவர்களே, சாலையோர பாதுகாப்பினுடைய பொறுப்பாளரும் பரசுராமன் தொழிலாளர்களே, புதிய ஜனநாயக முன்னணி தொழிலுடைய தோழர் கரணன் தொழிலாளர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் விஜயசூரியர்களே, கோகிலாளர்களே, புவனேஸ்வரியர்களே, அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் கொண்டிருக்கும் மரியாதைமிக்க தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த பழங்குடி போராட்ட முன்னணியில் மாவட்ட செயலாளர்களுடைய பிரத்யேகமான வாக்குகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் சென்னையில 113 நாட்களாக 1 நாட்கள் என்றது அப்புறம் 17 நாட்களாக 4 பெண்மணிகள் அங்கே உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு நேற்றையும் முந்தைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பெண்மணிக்கு
மயக்க நிலை அறிந்து இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்காங்க. அப்படி ஒரு நிலைமை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில மரியாதைமிக்க ஐயா திருப்பதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருடைய சகாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து 110 எண்ணிக்கையில் தலைமை செயலத்தில் ஒரு அஜெண்டா போடுவாங்க. அந்த அஜெண்டா அறிவிப்பு பிரகாரம் ஐயா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது மரியாதைமிக்க இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய கருப்பு சட்டை அணிந்து கொண்டு 257வது பக்கத்துல ஒரு தீர்மானம் இருக்கு. என்ன தீர்மானம்னாக்கா, சென்னையில பணிபுரிகின்ற தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களை பணி நிறுவனம் செய்யும் கூலி உழைத்து கொடு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக சேர்ந்த அனைவரும் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை அணிந்து கொண்டு சில பேர் மாற்றிருக்காங்க. கருப்பு சட்டை அணிந்து கொண்டு சவுண்ட் கேட்க மாட்டேன் உள்ள போய் மனு கொடுத்தாங்க. மார்னிங் பேசுங்கிறேன். போராட்டம் நடத்துறாரு யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்படியே ஆட்சி மாற்றம் வருது. சரி, ஆட்சி மாற்றம் அவருடைய ஆட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை பிரிச்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீதான் வந்து அதை வலியுறுத்தல. இது தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் குறைவா இருக்கு, அவங்க வாழ்வாதார பிரச்சனை பாதிக்கப்படுகின்றது, அவர்களை பணிநிறம் செய்ய வேண்டும், கூலிக்கு முன்வைத்து தர வேண்டும் என்று கருப்பு சட்டை அணிந்து கொண்டு ஒரு போலியான வேஷத்தை வேடமிட்டு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது செய்தாங்க. மறந்துட்டியா? அப்ப நீ இப்ப தமிழக முதலமைச்சர் ஏன் அதை புரட்டி பார்க்கலாமே? 257வது பக்கத்தை எப்படின்னு சொன்னா 110 விஜயின் கீழ நீங்க என்ன பண்ணீங்களோ, உங்களுடைய கட்சி நபர்கள் என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க அப்படியே ரிவைன் பண்ணி பார்க்கலாம். இது மட்டுமா நம்முடைய அம்மையார் அஜயுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் பெரிய பெரிய கனிமொழி அக்கா அவர்கள் அன்றைக்கு அவர் பேட்டி கொடுக்கிறார். என்ன பேட்டி கொடுக்கிறாங்க? சென்னையிலேயே அதிகமாக விதவிகள் நடமாடக்கூடிய தமிழகமாக தான் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. தமிழகத்தை இன்றைக்கு தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, வீதி தாய்மார்கள் இல்லை, எல்லாமே வயசானவர்களோட சின்ன 16 வயசு 18 வயசுல குடியில மிதக்கி கொண்டிருக்கின்றார்களே. அம்மையார் அவர்கள் உங்களுக்கு வந்து இல்லையா? இன்று பட்டியலின மக்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தாரத்தன்மை அடித்துக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் இன்றைக்கு சென்னையில 10-17 நாட்களாக தொடரும் உண்ணாவிரதம் இருக்காங்க. அங்க வந்து அவங்க இருக்கிற உண்ணாவிரதத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு சொல்லுது? இன்று இருக்க காலகட்டத்தில் வாட்ஸ்அப்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்குறோம், புதிய தலைமுறை வெட்டமா கேட்கிறாங்க. இதெல்லாம் கட்டுக்கல என்ன எப்படி நீ எடுத்து கேள்வி கேட்கிற? இதுதான் நிலைமை. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் நடக்குது என்று சொன்னால் நீ எதுக்காக போராட்டம் பண்ற? எங்கிட்ட வந்து அது கேட்கிற அது இருந்தது இல்லையா, எடுப்பு துடுப்பு அவங்க கிட்ட நின்று சொல்ற மாதிரி பண்ணும். மிக ஏன் சொன்னாரு ஐயா, அவரு வந்து அந்த துறை அமைச்சர் வந்து பார்க்கல அப்படின்னா அதுக்குண்டான பொறுப்பு ஆளே இல்லையே. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க? இவருடைய வாழ்வாதார பிரச்சனையை சம்பளம் பத்தல, நான் 48 வருஷம் 48 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணிட்டேன், அடுத்த கட்ட பயணம் பண்ண போனோம், இந்த டைம்ல வந்து என்ன வந்து பணி நீக்கம் செய்யறீங்க அப்படின்ற வாழ்வாதார பிரச்சனைக்காக தான் நாங்கள் குரல் கொடுத்துருக்காங்க. அந்த குரலுடைய அடிப்படை உங்களுக்கு மொத்தமே என்ன தெரியும் சொன்னா, காவல்துறையை விட்டு உடனே கைது செய்வதோ கைது நடவடிக்கை எடுப்பதோ இது போன்ற நோக்கம் தானே அந்த பயணம் பெற்று செஞ்சுட்டு. அப்போ நாங்கெல்லாம் உழைப்போர் உழைமையிட்டோம் ஏஐசிசிடிஓ நாங்க கேட்கறேன்னா அன்னைக்கு கருப்பு சட்டை அணிந்து கொண்டு ஒரு நாடகம் வியாசம் கூட்டிய அதுக்கு கவனம் செலுத்தணுமா? அடுத்த கட்டமாக இங்கு சுத்தி பெண்களை தாலி எடுக்கின்ற மதுக்கடையை வைத்து அங்கெங்கே பெண்கள் நிரந்தரமாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை சொல்லணுமா? இதெல்லாம் சொல்ல கண்டுக்க மாட்டேன். நான் வருகின்ற தேர்தலை நான் மீண்டும் எப்படியா சந்திக்கணும் வரணும் அப்படின்றத உங்களுடைய நோக்கம்.
நம்ம அப்படிலாம் நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு வரது நான் பாத்துக்கிறேன். 1000 ரூபாய் 2000 ரூபாய் நேற்று எட்டு விட்டுனதா நான் ஜெயிக்க போறேன் அப்படின்ற நிலைப்பாடு இருக்கீங்க. இப்போ அதுதான் மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் தேர்தல் வச்சிருக்காங்க. தேர்தல் மறுவரையில் நம்ம அதுக்குள்ள போகலாம் பாத்துக்கலாம். பீகார்ல 10,000 ரூபாய் விட்டு மத்திய ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் மக்களை எந்தெந்த நோக்கத்தோடு வஞ்சிக்கும் செயல்போடு செயல்பட்டார்களோ அதே நோக்கம் தான் எங்க தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அவர்களுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறேன். நீங்க பழங்குடியின மக்களை பாருங்க, தொடர் போராட்டம் பண்றோம், கண்டுக்கிறது இல்ல. விவசாய மக்களை பாருங்க, தொடர் போராட்டம் பண்றோம், கண்டுக்கிறது இல்ல. பிஎஸ்என்எல் இந்த மாதிரி தொடர்ந்து ஏதோ ஒரு இயக்கங்கள் நடந்து கிடைக்குது. ஆனா இன்றைக்கு வேலூர்ல தமிழ்நாடு பொறுத்தவரைக்கு என்றைக்கு வார்டு மறுவை அந்த வார்டு வந்து சரி பண்ணணும், ஓட்டை சரி பண்ணணும் சொல்லிட்டு என்னைக்கு அந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசு அறிவிச்சுட்டோ அன்னிலிருந்து எந்த அரசு துறையும் வேலை நடக்கல. எஸ்ஐஆர் திட்டம் எப்போ வச்சோ எந்த வேலையுமே நடக்கலைங்க. அரசு துறை நீங்க பாருங்க, வேலூர் தாலுகாசுல, காட்பாடி தாலுகாசுல, அணைக்கட்டு தாலுகாசுல தாலுகா அலுவலகம் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மாவே உள்ள ஒரு 10 பேர் 100 பேர் 50 பேர் உட்காந்து டீ வாங்கி போடுறதும் போனா போடுறதும் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்க. நான் இந்த வேலை செய்யறேன் அந்த வேலை செய்யறேன். தாசில்தார் கேட்டா ஒரே நோக்கம், நாங்க அங்க போனங்க ஏன் வெண்ணாட்டி நீ தான் வேணும் தாசில்தாரு, அணைக்கட்டு எது வெண்ணாட்டு நீ போற அங்க தாசில்தார் இல்லையா? காட்பாடி தாசில்தார் கேட்டாங்க நான் லெட்டர் போடுங்க குடியாத்து போடுங்க அப்போ குடியாத்துல இருக்கிற தாசில்தார் என்ன வெண்ணாட்டு நான் கேட்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அரசனம் ராணிப்பேட்டை இதெல்லாம் பாருங்க. இவரு அங்க போறாரா அவரு இங்க வராரா? அப்படி வந்து எந்த விதமான வேலையும் செய்யல. அரசு துறை இயங்கல. வேலூர் மாவட்ட ஆட்சியராக இயங்கல. அவருடைய திட்டம் என்னன்னு சொன்னா நீ எத்தனை பேரானா சேர்த்துவோம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வரணும். இது நியாயமா? மக்கள் தினம் துன்புறுத்துவே துயரப்படுத்துவே எல்லா வேலையும் செய்வேன். ஆனா மறுபடியும் நான் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது கனவு காணுகிறது. நியாயமா? சென்னையில தூய்மை பணியாளர்கள் நீங்க 13ஆம் நாட்களாக போராடிங்கிறாங்க. அங்க இருக்க அமைச்சரோ எம்எல்ஏவோ யாராவது ஒருத்தர் போய் எம்பியோ சரிங்க விட்டுங்க அவங்க நியாயம் அவங்க பார்க்கணும். அப்போ இவங்கெல்லாம் மைக்கு போடல. எங்க அக்கா கனிமொழி இருக்குதுல்ல அந்த அக்கான போய் பாக்கலாம்ல. ஒரு மனிதனா பிறந்து 16 வயசு 18 வயசு போயிட்டாங்க. எங்கே பிரஜைவன் தன்னுடைய வாக்கு தன்னுடைய வாக்குகளை செலுத்திதான் நீங்க வந்து எம்பியா போறதும் எம்எல்ஏ போறதும் போறீங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய தாய்மொழிகளை தாயை கூட நினைக்காம நாயா நினைக்கிறீங்க. இது எந்த ஒரு நியாயமாகும்? அவங்களுடைய வாக்குகளை நீங்க தரவில்லையா? வாக்கு வங்கிகளை நீங்க தரவில்லையா? அங்க இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் வருது, அந்த குளத்தூர் தொகுதியில அவங்களுடைய வாக்கு செலுத்தலையா? அன்றைக்கு தேர்தல் நோட்டீஸ்ல போட்டிருக்கீங்க தூய்மை பணியாளருக்கு நான் பணம் ஓட்டு கொடுப்பேன் சம்பளம் ஓட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க. அது கூட ஒரு லாபம் இல்லையா? என்ன இது குத்தலாட்டம் கேலி கொத்து? அப்போ கான்ட்ராக்டுக்காரர் இருக்கக்கூடிய மரியாதை அங்க இருக்கக்கூடிய ராம்ஜி நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை தமிழகத்தில் பிறந்து தமிழகத்தில் இருந்து உங்களுக்கு வாக்கு செலுத்திவிட்டு அன்றாடம் தன்னுடைய கைகளை மனம் அல்வதும் குப்பை அல்வதும் தொழிலாக நினைத்துக் கொண்டு 35 வருஷமாக காலம் தள்ளிய அந்த தாய்மார்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த வேலூர்ல தினமும் ஒரு போராட்டம் இருக்குது. தினமும் திங்காம இங்க ஒரு எஸ்பிசிடி உட்கார்ந்து அங்க ஒரு எஸ்பிசிடி உட்கார்ந்து அங்க ஒரு போலீஸ் இங்க ஒரு போலீஸ் எதுக்குன்னு கேட்கிறேன். வெட்டி சம்பளம் இவங்க எவ்வளவு சம்பளம்? 40,000 50,000 சம்பளம். ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதியா? ஒரு 38 வழியை கொடுக்குறியா?
ஒரு ரிப்போர்ட் எடுத்து உடனே குடிக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு போன சிவகாமர் முன்சேகரம் ஆர்ப்பாட்டம் பணம் தடுத்தது. என்ன வெண்ண வெட்டினீங்களா? என்ன வெண்ண வெட்டினீங்க நான் கேட்கிறேன். ஒரு நோட்டை சொல்லுங்க ஆர்ப்பாட்டம். ஒரு பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டம் வரும். இந்த பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டம் பண்றோம். வெண்ண வெட்டி வாங்க சம்பளத்தில் கொஞ்சம் வேலை செஞ்சு போயா அந்த மேல போய் கேட்டா இங்க என்ன பிரச்சனை தெரியலன்றான் அதிகாரி. இது ஆர்டிஎஸ் சொல்றாங்க, டிஆர்ஓ சொல்றாங்க, கலெக்டரே தெரியல. இங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா கலெக்டருக்கே தெரியல. அப்ப எந்த வெள்ள வெட்டிக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற காவல் நிலையத்துல எதுக்கு காவல் நிலையத்துல பர்மிஷன் கொடுக்குற? இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு வந்து மாவட்ட ஆட்சியர் தெளிவுபடுத்தணுமா இல்லையா ஒரு எஸ்எஸ்சி? அப்போ சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை. எவனா எவனா கட்டின்னு போவோம். எங்களுக்கு மாசம்னா சம்பளம் வருதா? எங்க வேலை பாக்குறோமா? அதுதானே இங்க நடந்துருக்குது. அதுதானே சென்னையில நடந்துருக்குது. விழுப்புரம் வரைக்கும் இப்போ குளத்தூர் தொகுதியும் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி செஞ்சுன்னா அந்த வாக்குல அந்த தொகுதியில இப்படி விழுப்புரம் உழைப்பு இருக்கணும். ஏஐசிசி நிர்வாகம் தொழிற்சங்கமும் சிபிஐஎம்எல் கட்சியும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கே நிற்கின்ற வேட்பாளரை தோற்கடிக்கிற நிலைமை உருவாக்க போறோம். தோற்கடிக்கிற நிலைமை உருவாக்க போறோம். இங்கதான் நடக்க போகுது. என்ன ஒரு முதலமைச்சர், என்ன ஒரு முதலமைச்சர், மனசாட்சி இல்லாத ஒரு முதலமைச்சர், மனசாட்சி இல்லாத ஒரு அமைச்சருங்க, மனசாட்சி இல்லாத ஒரு எம்எல்ஏங்க. அவங்களாம் வாக்கு வங்கி போட்டு கொடுக்க நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த இருக்கக்கூடிய தனியார் மேல காட்டக்கூடிய இளமை அவசியம். ஏன் அந்த துப்புர பணியாளர் மேல காட்டக்கூடாது? 4 பெண்மணிகள் இந்தியா கோயில்கள் பார்க்கல, கீழே என்ன நிலைமை பார்க்கல. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் சட்டமன்றத்திலே உட்காந்துருவேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு எதுக்கு சட்டமன்றம்? எதுக்கு நீங்க முதலமைச்சர்? எதுக்கு உங்களுடைய சகாக்கள் நம்ம வேலை பார்க்கல நாடகத்தை? துணைமுதல்வர் அந்த காட்பாடி ரோட்ல மேல இங்க வெறுமட்டு கட்சி மேல வெறுமட்டு கட்சி மேல அப்படியே வராரு, டோக்கன் காட்டுறாரு, அப்படியே வராரு. வந்தோடனே அதுக்கு யாரும் கேட்டாலும் அப்படியே வாக்கிங் போற மாதிரி போறோம். ஐயா நீங்க வாக்கிங் போலாம். ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுடைய தந்தை பாட்டை முப்பாட்டை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லட்சம் 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 கோடி கணக்குல சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா துப்புரவு பணிகள் அப்படியா? துப்புரவு பணிகள் அப்படியா? தினம் துன்புறாங்க. நீங்க வேலூர்ல ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வரான்னு சொன்னா நீங்க என்னன்னா பாருங்க, பொதுமக்களை ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண நினைக்காதீங்க. நடுத்தரவு நின்று குப்பை பெறுகிறாங்க தூய்மை பணியாளர்கள். நடுத்தரவு நின்று குப்பை பெறுகிறாங்க. ஏன் இங்க வந்தாரு துணை முதல்வர், அவருக்கு தெரியாதா? துணை முதல்வர் தெரியாதா? முதலமைச்சருக்கு தெரியாதா? அவங்க இல்லைன்னா நாம இல்லைன்னு தெரியாதா? அப்புறம் பாருங்க அந்த ரெட்டி முனிஸ்பழம், ரெட்டி முனிஸ்பழத்துல நான் வந்து ஒரு பட்டியலை சமூகத்தை பட்டியலை சமுதாயத்தை எப்படி நடத்தணும், எப்படி வராரு, எப்படி சபாநாயகராரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண நிறுவனத்தை காசு பார்க்கறதுக்காக அதை வந்து மேல தூக்கி வச்சுட்டு அந்த பட்டியல சமுதாயம் இன்னைக்கு சென்னையில 17 நாட்களாக பட்டினி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அவருக்கு என்ன வழி? அவருக்கு என்ன வழி? என்ன வழி? தமிழக முதலமைச்சர் என்ன வழி? அப்போ மோடிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப நரேந்திர மோடிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் கை கோத்துக்கிறீங்க உள்ள. வெளியே நான் நாடகம் ஆடுறேன், நான் நாடகம் வெளியே ஆடிக்கிறேன், நான் உங்க கூட கையில் ஓத்துறேன். இதான் நடந்துருக்கு தமிழகத்தில். அது இந்த உறுப்பினர் இருக்குமோ ஏஐசிசி நிர்வாகமோ பார்த்து இருக்காரு. இன்னைக்கு விவசாய மசோதா சட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. என்ன ஆச்சு? தொடர்ந்து ஓராண்டு காலம் 700 மேல 700 பேருக்கு மேல தன்னுடைய உயிர்த்தாக செஞ்ச பிறகு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. இன்றைக்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய 44 சட்டத்தை நான் முடக்கி 4 சட்டமாக நான் ஒரு கொடுப்பேன் சொல்லி நரேந்திர மோடி இன்னைக்கு சாரசம்பத்தை அழித்துக் கொண்டு அங்கே மக்களவையிலே தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லிக்கிறாரு. என்ன இரவோடு இரவாக நான் சட்டத்தை நிறைவேற்றுவேன். ஆனால் அம்பேத்கர் அவர்கள்
44 சட்டத்தை ஏழைக்காகவும் பணக்காரனுக்காகவும் நடுத்தரனுக்காகவும் உழைப்பாளிக்காகவும் சட்டத்தை உருவாக்கல, அனைத்து சமூகத்துக்கும் உருவாக்கல. அந்த சட்டத்தை அந்த சட்டத்தை அனைத்து சமூகத்திலும் உருவாக்கணும், அனைத்து இது தொழிலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதான் 44 சட்டம். ஆனால் இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் உடனே பாட்டில் மேற்கொள்ள வந்த உடனே அந்த சட்டத்தை நான் அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த சட்டத்தினுடைய பெரியவர்களை தாய்மார்களை நாளைக்கு வீதியில் கூட நடக்க முடியாது. நம்ம 4 சட்டத்தை போராட்டம் பண்ணலாம், வீதியில கூட நடக்க முடியாத அவலநிலை ஏற்படும். சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். நமக்கு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சும்மா விட்டு போல அவங்க அன்னைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், முதல்வர் இருக்கும்போது பிரதமராக இருக்கும்போது இது போல நம்ம பார்த்தோமா? இதெல்லாம் பார்த்தோமா? நம்ம இல்ல. இன்றைக்கு நரேந்திர மோடி மக்களை எப்பாவது குழப்பணும், டெய்லி அவர்களை குழப்பத்திலே வைக்க வேண்டும், மத கோளாறு ஏற்படணும், ஒட்ட அடிச்சுக்கணும், ஒட்ட அடிச்சுக்கின்னு ஒரு டாக்டருக்கு போனோம், அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போலதான் தமிழகத்திலும் நம்ம பாக்குறோம்ல, வாரம் ஒரு போட்டோ இருக்குது, வாரம் ஒரு போட்டோ இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கண்டுபிடியா வாரம் மனுக்கள் நீங்க சொல்றீங்க, மனுக்கள் நான் மனுக்கள் வாங்கிக்கிறேன், அந்த மனுக்களை 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், அந்த மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கு நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போராட்டம் பண்றோம்? 100 பேர் அம்மனி கோஷ்டி எதுக்கு போராட்டம் பண்ணிருக்கிறோம்? அங்க இருக்கக்கூடிய அதிகாரி எதுக்கு? இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எதுக்கு நின்று கையாட்டிட்டு ஏதோ கட்சின்னு போறாங்க, ஏதோ பண்ணி போட்டோம் அப்படின்றது தானே. எங்களுக்கு நோட்டீஸை அச்சடித்து ஆர்ப்பாட்டம் செய்ய தெரியும், கலெக்டரில் இருந்து எந்த ஆயுதத்தை எடுத்து போராட்டம் செய்வதும் எங்களுக்கு தெரியும். எதிரிதான் தீர்மானம் பண்ணோம், என்ன ஆயுதம் எடுக்க போறோம்னு வெளியே பேசுவார்கள் சொல்றாரு. அங்கே எந்த ஆயுதம் எடுக்க போறோம் அந்த ஆயுதம் எடுத்து நம்ம பண்ண போறது வெளியே போகுது. ஆனால் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், ஏதோ பண்றோம், ஒரு நோட்டீஸ் போடுறோம், அந்த நோட்டீஸ் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரோ, தாசில்தாரோ, ஆர்டிஓவோ, டிஆர்ஓவோ ஏன் நாங்கள மக்கள் பிரச்சனை இல்லையா? நாங்கள மக்கள் பிரச்சனை இல்லை, நாங்கள ஓட்டு போடுறோம். உங்களுக்கு உங்களுடைய வரி பணத்தை சமரம் வாங்க இல்லையே. அந்த அடிப்படை பாருங்க, நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் நீங்க 100 தொகுதி நான் வந்துட்டேன்னு சொல்றீங்க. அந்த 100 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி எல்லாம் வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு போறானா? கஷ்டப்பட்டு எடுத்தோம். 1,60,60,000 சம்பளம் ஒரு எம்எல்ஏக்கு, எம்பிக்கு 1,80,000 சம்பளம். இதெல்லாம் எங்கிருந்து வருது? அவங்களுக்கு காருக்கு டீசல் ஃப்ரீ, செல்போனு ஃப்ரீ. அவருக்குரிய இவங்க போறதுலாம அவன் வீட்டுல ஒரு மனைவி மாறுவா, அவன் சொந்தக்காரன், சித்தப்பை, பெரியப்பா, மாமா, மச்சம் எல்லாம் இது அந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த வீடு, காரு, மொத்த சலுகையும் யாருக்கு போகுது? அவனுடைய உறவு எல்லாம் போது. ஐயா நாங்க டெய்லி ஆட்டோ ஓடுற நாங்க மட்டும்தாங்க அது சலுகை அனுமதிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே ஆகட்டும், மத்தியிலே ஆகட்டும், தங்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு ஏகமாக அனுபவிக்கிறது. ஆனா மக்களை கண்டுக்கிறது இல்லை, மக்கள் கொடுக்கக்கூடிய மனுகளை கண்டுகிட்டது இல்லை. மக்கள் தினம் தொழில் பண்ணி சென்னையில போராடி கொண்டிருக்கின்றன. ஏன் அவங்க கட்டலையா வரி கட்டல? அந்த தாய்மார்கள் வரி கட்டிருப்பாங்கல்ல, அந்த தெருவ வரி கட்டுறது இல்ல, அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டேன். அவங்களுடைய கட்டுக்குள்ள வரி பணத்தை நான் ஏகமாக அனுபவிப்பேன், அந்த சம்பளத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் மக்களை மட்டும் நான் கண்டுக்கவே மாட்டேன். எப்படி நிலைமை இது? அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சட்டமன்றம் கூடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா டேபிள் தட்டினாவே நீ படி, ஒரு நாளைக்கு டேபிள் தட்டவே 20,000 ரூபாய் படி, 30,000 ரூபாய் படி. நீங்க ஆட்டோ ஓட்டினாதான் படி. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியில குப்பை வாரி குப்பையில போட்டாதான் படி. ஆனா இன்றைக்கு எம்எல்ஏ, எம்பிக்களை டேபிள் தட்டினாவே துட்டு சும்மா பண்ணலாங்க. என் குறை நான் சொல்றது சொல்றாரு, இருங்க உட்காருங்க,
நம்முடைய சபாநாயகர் யாரு? அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். எந்த சளி எந்த ஏரியாலும் பண்ணக்கூடாது. உட்காருங்க. இது போன்ற ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கமும் தமிழகத்தில் ஆளக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கமும் இரண்டும் கை கோர்த்துக் கொண்டு மக்களை பிரிவான நோக்கத்தோடும் புரிக்க வைக்க வேண்டும், எந்த திட்டத்தை செயல்படுத்தக் கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே சென்னையிலே போராடி கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் இதை விட பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். நீ பாருங்க, இது இந்த பஸ் இது கவர்மெண்ட் பஸ் கொண்டு போகக்கூடாது. கையப்படுற பக்கம் மனுபுரம் சிஎம்சி பஸ் மட்டும் தனியா போகலாம். ஏன்னா எஸ்பி சொல்லிட்டாராம் இந்த பக்கம் பஸ் போகலான்னு. அங்க பார்த்தா எவ்வளவு டிராபிக் ஆயிடுச்சா, பயங்கரமான டிராபிக் ஆகுது. இதே ஆட்டோக்காரன் டிராபிக் பண்ணா ஒன்று பேஸ் பண்ணணும். நீங்க டிராபிக் பாரு,